ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம எப்பொழுது கோவிலுக்கு போனாலும் சரி, அதுவும் முக்கியமாக காலை நேரத்தில் கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம உணவு எதுவுமே அளிக்காமல் எந்த ஒரு உணவையுமே நம்ம வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பல்லெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்கு போகணுமாங்க. அப்படி கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு கோவிலை நன்றாக சுற்றிட்டு நமக்கு என்ன வேணுமோ அது அனைத்தையுமே கேட்டுட்டு அருகில் இருக்கக்கூடிய தெப்பக்குளமோ இல்லைன்னா வேறு ஏதாவது உயிரினங்கள் இருந்துச்சுன்னா எறும்பு புத்து இருந்துச்சுன்னா கூட அதுக்கு நம்ம உணவை அழிச்சிட்டு வரணுமாங்க. அப்படி நம்ம அழிச்சிட்டு வந்தாலும் நம்ம கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம போய் தானமாக கொடுக்கணுமாங்க. இந்த ஒரு பொருளை நீ தானமாக கொடுத்துட்ட அப்படின்னா இங்கே பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொருளும் தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாட்டுக்குரிய ஒரு பொருள் தான். அதனால் இது நம்ம கட்டாயமாக தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்குமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கான். எனவே தவறாமல் நீங்கள் எப்பொழுது சென்றாலும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினம், இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த உயிரினமானது கட்டாயம் இருக்கும். அங்கே சென்று இது நீங்கள் விலைக்கு வாங்கினாலும் கொண்டு போய் உங்களுடைய கோவிலில் சேர்த்துருங்க. உங்களுடைய கோவிலில் எப்பொழுது சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேர்த்து கொடுத்து நீங்கள் கொடுத்த அந்த பொருளினால் அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை பண்ணாங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். இதை நீங்கள் தினமும் பண்ணுறீங்களோ இல்லையோ, வாரத்தில் ஒரு நாள் செவ்வாயோ வெள்ளியோ இந்த 2 நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் அனைவரின் கோவில்கள்லையுமே பூஜை பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் பண்ணுவாங்க விநாயகருக்கு. அப்படி நீங்கள் விநாயகருக்குனாலும் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் சென்று வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். அது என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அது என்ன பொருள் அப்படின்னா அனைவருக்குமே தெரிந்திருக்கும். தெய்வீக உயிரினமாக கருதப்படுவது பசுமாடு தாங்க. அந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய சுத்தமான பால் இருக்கல்லவா, அந்த சுத்தமான பாலை வச்சு இப்போ எங்கேயுமே சுத்தமான பாலை வச்சு அபிஷேகம் பண்ண முடியுங்க. பாக்கெட் பாலையோ இல்லைன்னா அந்த சுத்தமான பாலில் தண்ணியை ஊற்றிட்டோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கைகளால் நீங்கள் கோவில்களுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு அதுவும் முருகன் இருக்கார் அல்லவா, முருகனுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி அபிஷேக பிரியனாங்க. முருகர் அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி சில பொருட்களை வாங்கி கொடுத்து அதுவும் காலையிலேயே நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொன்னீங்கன்னா அதில் கிடைக்கிற பலனானது வேறு எதுக்குமே இல்லையாங்க. இதனால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே நீங்குமா. எனவே நீங்களும் காலையில் எழுந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஒரு பொருளை, இந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய சுத்தமான பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். விநாயகருக்கோ முருகனுக்கோ கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களானது வரும். இது மகா பிரிவாக்குரிய ஒரு அருமை தகவல். மறக்காமல் நீங்களும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.